வேடம் எடுத்து பெண்ணாக வடிவம் கொண்டு அரக்க வரும் காட்டுக்குள்ள அரக்கனை சமகாரம் செய்யணும் என்று சொல்லி ஆமையா பெண்ணால மயங்காதவ யாரும் கிடையாதுல்ல. ஆமா என்று பொம்பளைன்னா எல்லாரும் மயங்கிருவாங்கல்ல. ஆமா அதனால பெண் சுரு எடுத்து அரக்க வரும் காட்டுக்குள்ள வராரு. அரக்கம் வரும்பொழுது அரக்கம் வரும் காட்டுக்குள் வந்தார். ஆமையா அப்பதான் பார்த்து என்ன செய்தாருன்னா அரக்கம் பார்த்தான். அப்பா இவ்வளவு அழகான ஒரு பெண்ணு இருக்கவா செய்தா? பேர்பட்ட பெண்ணு உலகத்துல உண்டா? பேர்பட்ட பெண்ணு உலகத்துல உண்டா? அப்படி தன்னை மறந்தா அக்கினி வரத்தை மறந்துட்டான் என்று சொல்லி ஆமா அப்பதான் என்ன செய்தாருன்னா என்ன உன் ஊரு என்ன பேரு என்ன? உன் ஊரு பேரு நாடு நகரம் என்று கேட்டான். என்று கேட்ட போது கேட்டு என்ன செய்தாருன்னா என்ன ஐயோ நானும் எனக்கு 2ஆம் தாரமா கல்யாணம் முடிஞ்சு நானும் வாலாகுடியா வந்துகிட்டு இருக்கேன் சரி என்று சொல்லி அப்பந்தான் பரவாயில்ல நான் உன்னை கல்யாணம் முடித்துக்கிட்டேன். நான் மாலையிட்டு மனம் முடிச்சுக்கிட்டேன் என்று சொல்லி என்ன செய்தாருன்னா என்ன மனம் முடிக்கணுமானா உன்னோடு வாழ சத்தியம் பண்ணணும். சத்தியம் பண்ணணும். மூத்தக்குடிய தேடி போக மாட்டோம்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க என்று சத்தியத்தை வாங்கி சரி என்ன மனம் முடிக்கணுமானா அலைகடலாகிய சமுத்திரத்துல ஒரு முங்கு முங்கணும். அலைகடல போய் தலைமொழிவி முங்கி ஒரு முங்கு முங்கி எந்திரிச்சு வரணும் என்று சொல்ல ஒரு முங்கு எல்லாருக்கும் எப்படி முங்குதான் முங்குவானோ எந்திரிச்சு பாப்பானோ இப்ப எட்டி பாக்கானோ என் ஓடி போயிருவாள்ல எந்திரிச்சு பாக்கான். அப்படி முங்குனா நிமிந்தான் ஒரு முங்கு முங்கி நிமிந்து இப்பந்தான் மேல வந்தேன் முங்கிட்டேன். இப்ப உன்னை மனம் முடிச்சுக்கிடலாமா என்று கேட்ட போது சரி அப்பந்தான் பார்த்தால் என்ன போல நாட்டியம் ஆடணும் என்ன போல நடனம் ஆடணும் என்று சொல்லி நடனங்களை ஆடுதா இதே போல் நடனமாடி நடனமாடி என்ன பண்ணுதாருன்னா என்ன தொண்டை குழியில கொண்டு கையை கொண்டு வைப்பாரா. ஆமா சிரச 3 தரம் சுத்தி நடு தொண்டையில வச்சேன்னா உன்னோடு நான் வாழ்வேன் என்று சொல்ல ஆமா அதே மாதிரி செய்து கையை கொண்டு வைத்தார். ஆமா அலகடலே தலைமொழி முங்கி நிமிந்து ஆமா அதே மாதிரி கையை கொண்டு வைத்தேன். சிரச 3 தரம் சுத்தினா நடு தொண்டையில வைத்தான். சுக்கா எரிஞ்சு சாம்பலானா சுக்கா நொறுங்கி போனானே சுக்கா எரிந்து போன சாம்பல் அள்ளி ஆத்துல விட்டான். ஆமா விட்டுட்டு எப்படி கிளம்புதான்னு தெரியுமா? என்னடா நேரா வந்தா அப்பா பகவான்கிட்ட போய் சொல்லுவோம். ஆமா வல்லரக்கனை அழிச்சாச்சு என்று சொல்லணும்னு சொல்லி எப்படி கிளம்புதான் நேரா வந்து பகவானே நான் வல்லரக்கனை அழிச்சிட்டேன். அரக்கனை சமாதானம் செஞ்சிட்டியா? அரக்கனை நான் சமகாரம் செஞ்சிட்டேன் என்று சொல்ல என்னால அழிக்க முடியல உன்னால எப்படிப்பா அழிக்க முடிஞ்சு? அந்த வேலை மட்டும் கேட்காதீங்க என்ன அந்த வேஷம் வேண்டாம் என்று சொல்ல போது எனக்கு ஒரு தடவை போட்டு காமி என்று சொல்ல சரி வல்லரக்கன் பார்த்தான். வல்லரக்கனை எப்படி அழிச்சிய ஆமா என்று சொல்ல சரி பெண் வேடத்தை போட்டு காமித்தா பெண் சுருவம் எடுத்து அவனை சமாளம் செஞ்சுட்டேன். பெண் சுருவனை எடுத்த உடனே ஆமா பார்த்தார் ஆனந்தத்துல கெட்டி தழுவினார். ஆமா கெட்டி தழுவனோட சரி சிறுபம்மதி வெளியாகிறது. ஆமா சிறுபம்மதி வெளியான உடனே ஆமா என்ன செய்தாங்கன்னா மச்சானோட சிறுவமானது வெளியானா இந்த பொன்னார பூமி தாங்காது என்று சொல்லி என்ன செய்தார்னா கையில ஏந்தி பாறை எதுல வீசுதாரு. சரி பாறை எதுல வீசி அப்பந்தான் 5 துண்டாக போய் விழுந்தது. சரி அப்பந்தான் சாஸ்தா வந்து 5 துண்டாக விழுந்ததால சாஸ்தா எப்படி பிறக்காது தெரியுமா ஐயா? என்னடா சாஸ்தா பிறந்தது ஆமா பங்குனி மாதம் போதனது உத்திரம் பங்குனி மாதம் போதனது உத்திரம் பவரண பஞ்சமி கடகலக்கணத்தே பஞ்சமி கடகலக்கணத்தே இந்திரமாகவே அமிர்த யோகத்தே ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். ஆதிக்கு சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோம் ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றோம் ஆதியில உள்ளவருக்கு ஐயனார் ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் எரிமேலி தர்மசாஸ்தா ஐயனார் உளுடைய சாஸ்தாவா ஐயனார் அச்சங்கோயில் ஐயனார் வீரபாண்டி சாஸ்தாவா கை கொண்டா சாஸ்தாவா சாஸ்தா வந்து பிறந்தார் என்று சபையோர்கள் ஒன்று கூடிய பாட
ஓடுங்கம்மா ஒரு குலவை ஓடுங்கம்மா ஒரு குலவை பொன்னான மணி குலவை பொன்னால பூணூலா ஒன்பதித்த நல்வடமா தங்கத்தால பூணூலா நல்வடமா சக்கியம்மா வாசலில சாசா வந்து பிறந்தாரன்றே ஆடுவாளாம் பாடுவாளா ஆடி போடுவாளா அம்பிகையா நிலியாத்தா உனக்கு முட்டை போல முடியலகா உனக்கு முளை நீண்ட பல்லழகா மாதளங்கா வரலகி சீமையில பெறலகி செல்ல பிள்ளை சக்கியாத்தா அம்பு பிறந்துடுமா விளையாட பெண் பிறந்தா கொடி இருப்பா ஆடி வரா